இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது சின்னதா வந்து ஒரு அ பேக்கிங் ஸ்லிப் இது. இது வந்து சாதாரணமா வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம வந்து அ இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லன்னா இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறம், நாம வந்து ஜஸ்ட் இந்த பேக்கிங் ஸ்லிப் வந்து நம்ம வந்து பிரிப்பேர் பண்றோம். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் என்ன இருக்கு அப்டின்னா, என்னென்ன நேம் ஆஃப் ஐட்டம்ஸ், எவ்வளவு குவான்டிட்டீஸ் வந்து நம்ம பேக் பண்றோம் அப்டிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இத நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ செப்பரேட் காப்பியா நமக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஜஸ்ட் இது வந்து எத பேஸ் பண்ணது அப்டின்னா, சேல்ஸ் பேஸ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது, இது நம்ம இந்த பேக்கிங் ஸ்லிப் அப்டிங்கிறத நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ சேல்ஸ் அப்டிங்கிறத நம்ம வந்து சேல்ஸ் கலர் அப்டின்னு சொல்லலாம். இதே பர்ச்சேஸ்ல நம்ம ஏதாவது டாக்குமெண்ட் நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணோம் அப்டின்னா, பர்ச்சேஸ் கலர், பேமெண்ட் கலர், ரிசிப்ட் கலர். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் அப்டிங்கிறத சேர்த்தோம் அப்டின்னா, அந்த வவுச்சருடைய பிரிண்ட் அவுட்டுக்கான ஒரு டெஃபனிஷனா நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற கான்ஃபிகரேஷன்ல ஜஸ்ட் இது வந்து நியூ. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து பிரிண்ட் அவுட்ல ஒரு சில ஃபீல்ட நம்ம வந்து அன்னெசசரி ஃபீல்ட நம்ம ரிமூவ் பண்றது எப்படி? அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து நியூ ஃபீல்டு ஏதாவது வேணும் அப்டின்னா, நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இது வந்து செப்பரேட்டா நம்ம வந்து ஒரு ஒரு சிம்பிளா நம்ம வந்து ஒரு அ பிரிண்ட் அவுட்டே நம்ம வந்து பிரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க அ அகைன் நீங்க வந்து கொஞ்சம் டெவலப் பண்ண பாருங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்னென்ன பார்ட் நம்ம ஆட் பண்றோம். பார்டர்ஸ் எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோம். அ இன்வாய்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன எப்படி நம்ம ஃபெட்ச் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொன்னது தான். ஸோ நீங்க வந்து ஒரு இமேஜ் நீங்க பார்த்தீங்க. அது வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டா இருக்கு. அல்லது ஒரு ரிப்போர்ட்டா இருக்கு. ஸோ அந்த அ இமேஜ் நீங்க பார்க்கும்போதே, அதுல வந்து அதுக்கான கோடிங்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு ஓவரால் வந்து அனலைஸ் பண்ண தெரியும். ஓகேங்களா? ஸோ 3Dல பொறுத்தவரைக்கும் அ ஃபார்ம், பார்ட், லைன்ஸ் ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேஜரா நம்ம வந்து பார்க்க போறது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எத்தன ஃபார்ம்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1 தான் இருக்கும். அ எத்தன பார்ட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓவரால் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் பேக்கிங் ஸ்லிப்ங்கிற ஹெட்டிங்க்கு வந்து ஒரு பார்ட் நம்ம வந்து தனியா எடுத்துக்கலாம். அ அடுத்த பார்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்க்கு ஓகேங்களா? ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம ஒரு பார்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ்ல நம்மளுக்கு 4 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, செப்பரேட் பார்ட்டா நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேங்களா? இது வந்து நம்ம டீட்டெயில்ஸ் மெயின் டீட்டெயில்ஸா நம்ம வந்து இதுக்கு ஒரு பார்ட் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப மினிமம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 பார்ட் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மினிமம் 3 டிஃபரெண்ட் பார்ட். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் அன்னெசசரி பேசிக் டீட்டெயில்ஸ டெலீட் பண்ணும்போது, அந்த புரோகிராம்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, ஒரே பார்ட்டுக்குள்ள மல்டிபிள் பார்ட் வந்து நம்ம வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து லெஃப்ட் பார்ட், ரைட் பார்ட் அந்த மாரி நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயினா நம்ம வந்து ஒரு 3 பார்ட் எடுத்துக்கிறோம். அந்த பார்ட்ல வந்து நம்ம வந்து லெஃப்ட் பார்ட், ரைட் பார்ட் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ 2க்குமே வந்து என்ன ஆகும் அப்டின்னா இது பொருந்தும். ஓகேங்களா? ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ்க்கும் நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட் பிரிக்கலாம். ஆ மெயின் டீட்டெயில்ஸ்க்கும் நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆ பார்ட்ஸ் ஹேவிங் அடிஷனல் பார்ட்ஸ் அல்லது சப் பார்ட்ஸ் அப்டின்னு நம்ம வந்து எடுத்துக்கிற முடியும். தென் இங்க வந்து என்னென்ன லைன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ லைன்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது பேக்கிங் ஸ்லிப்ங்கிறது தனி லைன். தென் அந்த பர்ட்டிகுலர் பார்ட்ல ஒரு சிங்கிள் லைன்ல நம்ம வந்து முடிச்சுடுறோம். ஆ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்ல ஜஸ்ட் நம்ம வந்து 2 பார்ட் நம்ம பிரிக்கிறோம். அந்த 2 பார்ட்டுக்கும் 2 லைன் நான் வந்து குடுத்துடுறேன். ஓகேங்களா? 2 டிஃபரெண்ட் லைன்ஸ் வந்து நம்ம வந்து குடுக்குறோம். அப்ப 4 லைன் வந்து என்ன இருக்கு அப்டின்னா இதுல இருக்கு. ஃபீல்டுன்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, சிம்பிள் ப்ராம்ப்ட் அல்லது மீடியம் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த ஒரு ஃபீல்டும், அடுத்து வந்து டீட்டெயில்ஸ்க்காக நம்ம வந்து அடுத்த ஒரு ஃபீல்டு நம்ம வந்து குடுக்கலாம். அப்ப ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு 8 டிஃபரெண்ட் ஃபீல்டு வந்து என்ன இருக்கு அப்டின்னா இந்த இடத்துல ஓகேங்களா? 8 டிஃபரெண்ட் ஃபீல்டு. ஓகே. ஸோ இப்ப அப்படியே நம்ம வந்து மெயின் இன்ஃபர்மேஷனுக்கான இந்த பார்ட்டுக்கு வருவோம். இந்த பார்ட்ல நம்ம வந்து 2 டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பிரிக்கிறோம். லெஃப்ட் பார்ட் அண்ட் ரைட் பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து லெஃப்ட் பார்ட்ல நம்ம வந்து ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன், ரைட் பார்ட்ல வந்து குவான்டிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ மேல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் சிங்கிள் லைன்லயே
நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம 2 ஃபீல்ட நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? சிங்கிள் லைன்ல ஒரு பார்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து லைன் லெஃப்ட், லைன் ரைட்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுக்குறோம் அப்படின்னா, இது ஒரே பார்ட்டா கூட நம்ம வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வந்து புரோகிராமருடைய அ நெசசரி பேஸ் பண்ணி. ஓகேங்களா? புரோகிராமருடைய பேசிக் ஐடியாவ பேஸ் பண்ணி வந்து சிங்கிள் பார்ட்லயே இந்த டீடைல்ஸ கொண்டு வரலாமா? இல்ல 2 டிஃபரண்ட் பார்ட் பிரிக்கலாமாங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் லைன் அதுல வந்து 2 டிஃபரண்ட் பார்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து கர்சர் வந்து இதுல மூவ் ஆகக்கூடாது. அதனால இத நம்ம வந்து செட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணாம இன்ஃபோங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து இந்த இடத்துல ஐட்டத்தோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க எனக்கு வரணும் அப்படின்னா, இத நம்ம வந்து ரிப்பீட் லைனா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு ஒரு லைன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல. வேல்யூஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுது. லைன் ஐட்டம்ஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ரிப்பீட் லைன் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அப்படி ரிப்பீட் லைன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா நம்ம லைன் வந்து குடுக்க வேணாம். இன்வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டத்தோடைய லைன் ஐட்டம்ஸ பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிப்பீட் லைன் அப்படிங்கிறது ஃபங்ஷன் ஆகும். இங்க வந்து நம்ம வந்து ஃபீல்டு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 ஃபீல்டு வந்து நம்ம வந்து குடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி அது கீழ தான் வந்து இருக்குங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற லைன பேஸ் பண்ணி ஓகேங்களா? ஒரு லைன பேஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த லைனுக்கு நம்ம வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கோடிங் நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இந்த இடத்துல இல்ல. ஓகேங்களா? இது வந்து இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இன்வாய்ஸ் உடைய ஒரு ஜஸ்ட் ஒரு பேக்கிங் ஸ்லிப் உடைய ஒரு அவுட்லுக். இதான் வந்து பேசிக் ஐடியா. இத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புரோகிராமிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ண போறோம். எந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ ஃபார்ம் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த பிரிண்ட் அவுட்ட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சேல்ஸ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். முதல்ல நம்ம வந்து சேல்ஸ் ஃபார்ம்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம குடுத்தோம் அப்படின்னா, ஃபார்ம் அதாவது மாடிஃபையர் யூஸ் பண்ணி ஃபார்ம். இதுல நான் வந்து சேல்ஸ் கலர் அப்படின்னு நான் வந்து குடுத்துருக்கேன். கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா, பேமெண்ட், ரிசிப்ட், ஜர்னல், பர்ச்சேஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட்னா என்ன கலர் யூஸ் பண்றாங்க? பிரிண்ட் அவுட்ல ஏதாவது உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க நம்ம வந்து என்ன மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேக்கிங் ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆட் குடுத்து ஆட் பிரிண்ட் அட் பிகினிங் பேக்கிங் ஸ்லிப் அப்படின்னு நான் வந்து குடுத்துருக்கேன். ஓகேங்களா? பிரிண்ட்க்கு எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட்ல அட் பிகினிங்ல எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, பேக்கிங் ஸ்லிப் அப்படிங்கிறது எனக்கு வரணும். இட் இஸ் லைக் எ ரிப்போர்ட். இப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ரிப்போர்ட்க்கான கோடிங் நம்ம வந்து கொண்டு வர போறோம். ரிப்போர்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிப்போர்ட்ல ஃபார்ம் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அந்த ஃபார்ம்ல பார்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். அந்த பார்ட்ல லைன் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அந்த லைன்ல நம்ம வந்து ஃபீல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புரோகிராமிங் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ரிப்போர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன குடுத்தோமோ, அத பேஸ் பண்ணி நம்ம வந்து டைரக்ட்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேக்கிங் ஸ்லிப் இங்க என்ன குடுக்குறோம்னா, அத அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல எழுதிடுறேன். நாம வந்து ஜஸ்ட் பேக்கிங் ஸ்லிப், அகைன் வந்து பேக்கிங் ஸ்லிப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இத அப்படியே காப்பி பண்ணி கூட நம்ம வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம வந்து ரிப்போர்ட் நம்ம குடுத்துறோம். இந்த ரிப்போர்ட்ல தான் நம்ம வந்து ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஃபார்ம் அப்படிங்கிறது. நம்ம வந்து நியூவா ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் கண்டிப்பா நம்ம டிக்ளேர் பண்றோம். ஆனா, இந்த பேக்கிங் ஸ்லிப் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இருந்து எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? இது ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இருந்து எடுத்துட்டு வருது. அந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம ஜெனரேட் பண்ண போறோம் அப்படின்னு. ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து குடுத்தோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்டோட நேம் வந்து லெட்ஜரா இருக்கலாம், வவுச்சரா இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்டாக் ஐட்டமா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து வவுச்சர பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எடுத்துட்டு வருது அப்படிங்கிறதுனால, ரிப்போர்ட்லயே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வவுச்சர் அப்படிங்கிற இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து குடுத்துறோம். ஆப்ஜெக்ட் வவுச்சர்ஸ். வவுச்சர் மாதிரி வேற என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்ட் இருக்கு? எதெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட்டா நம்ம வந்து
எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் கிளிக் குடுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து டெவலப்பர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வேற என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே லிஸ்ட் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியா வந்து ஆப்ஜெக்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேலில ஜஸ்ட் நம்ம வந்து டிடிஎல பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிஃபால்ட் கோடிங்க வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு கீ தான் வந்து கண்ட்ரோல் கிளிக் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல் கிளிக் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரியான ரிப்போர்ட், ஆப்ஜெக்ட் ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில இதுல மட்டும் தான். ரிப்போர்ட், ஃபார்ம், பார்ட் ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் கிளிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து சோர்ஸ் எடுத்துக்கலாம். டிஃபால்ட் கோடிங்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்து ஃபார்ம் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்ப அந்த ஃபார்ம் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டு, அடுத்து நம்ம வந்து அந்த ஃபார்முக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எத்தன பார்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு மினிமம் 3 பார்ட்டாவது நம்மளுக்கு இந்த இடத்துல வேணும். ஓகேங்களா? 3 பார்ட். ஸோ நம்ம வந்து பேக்கிங் அதாவது டைட்டிலுக்கு ஒரு பார்ட் நம்ம வந்து ஒதுக்கிடுறோம். அதே மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒரு பார்ட். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மெயின் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு பார்ட் நம்ம வந்து அலோகேட் பண்ணிடுறோம். ஸோ இப்ப நான் வந்து ஒவ்வொரு பார்ட்டா நான் வந்து மெயின்ல நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ மெயின்ல ஆட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல மெயின் ஃபார்ம், பேக்கிங் ஸ்லிப் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய மெயின் ஃபார்ம்ல நம்ம வந்து ஒரே ஒரு பார்ட் ஆட் பண்றேன். ஸோ கமா குடுத்து அடுத்தடுத்த பார்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி, அவுட்புட் எனக்கு கரெக்ட்டா வருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு பார்ட்டா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து இந்த பார்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல டைரக்ட்டா நம்ம வந்து குடுத்துறலாம். ஸோ இப்ப நம்ம வந்து இந்த பார்ட்டோடைய நேம் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, டைட்டில். அந்த டைட்டில்ல நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம வந்து ஒரு லைன் அப்படிங்கிறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் லைன் தான் நம்ம வந்து குடுக்குறோம். அந்த சிங்கிள் லைனே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் பார்ட்டுக்குள்ள லைன் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். இத அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைனையும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். அந்த லைன்ல தான் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபீல்ட் அப்படிங்கிறத நான் வந்து டிக்ளேர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ லைன்ல ஒரே ஒரு ஃபீல்ட். ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு லைனுக்குள்ள ஒரே ஒரு ஃபீல்ட். இப்ப அந்த ஃபீல்ட்ல நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, இதுல பெருசா நம்ம வந்து எதுவுமே செட் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன நாமளே வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபீட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபீல்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படியே நம்ம வந்து குடுத்துட்டு, அதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, செட்டர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு டைட்டில் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டைரக்ட்டா வந்து என்ன பண்ணிற முடியும் அப்படின்னா, குடுத்துற முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்ம ஃபீல்டு, தென் டைட்டிலுக்கான ஃபீல்டு, அதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, செட்டர்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்லிப் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இப்ப நான் செட்டர்ஸ்ன்னு குடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல, இந்த பர்ட்டிகுலர் பேக்கிங் ஸ்லிப்புக்கு ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சில ஃபார்மேட்டிங் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில ஃபார்மேட் அப்படிங்கிறத நம்ம குடுக்கலாம். ஸ்டைலு, அலைன், தென் அதுக்கான விட்த் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் குடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபீல்ட் ரிலேட்டடா நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து அவுட்புட் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபாண்டோடைய ஸ்டைல நம்ம வந்து மாத்தலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கலாம். ஓகேங்களா? பெருசு பண்ணலாம் அப்படிங்க. பிக் ஃபாண்ட் ஃபாண்ட்ங்கிறது குடுத்துருக்கேன். அலைன்மென்ட் வந்து சென்டர்ல வரணும். அந்த பர்ட்டிகுலர் பேஜ்ல வந்து 40% மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அலைன்மென்ட் டிஃபால்ட்டா லெஃப்ட் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து சென்டர் அப்படிங்கிறத எடுத்துடுறேன். தென் அந்த பேஜ்ல வந்து ஒன்லி 40% மட்டும் வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டோம். ஃபுல் விட்த் எஸ் குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கிளியரா வந்து அந்த பிரிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு விழுகும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து இந்த ஃபுல் விட்த் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டைல் அப்படிங்கிறது நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து இந்த பிக் ஃபாண்ட் அப்படின்னு குடுத்துருக்கேன். இந்த பிக் ஃபாண்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட் ஸ்டைல்ல கிடையாது. ஓகேங்களா? டிஃபால்ட் ஸ்டைல்ல கிடையாது. நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்டைல நாம வந்து நியூவா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டைலுக்கு ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அதோடைய விட்த் என்ன? அதோடைய ஃபாண்ட் எனக்கு என்ன வேணும்? ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் ஃபேஸ் என்ன? ஃபாண்டோடைய சைஸ் என்ன? விட்த் என்ன? இதெல்லாம் நம்ம குடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து இப்ப நான் வந்து இந்த இமேஜ்ல தெரியிற உங்களுக்கு வந்து பேக்கிங் ஸ்லிப்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேக்கிங் ஸ்லிப்ல தெரியக்கூடிய இதே மாதிரியான ஃபாண்ட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, அந்த ஃபாண்ட்ட நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
அதர்வைஸ் ஒரு ஃபாண்ட் நம்ம நியூவா நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஜஸ்ட் நியூ ஃபாண்ட் கூட, அதாவது நியூ ஸ்டைல் கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான பேஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டைல வந்து ஒண்ணு செட் பண்ணிட்டு, அதுக்கான ஃபாண்ட் என்ன ஃபாண்டோட நேம் என்ன, அந்த ஃபாண்டோடைய ஹைட் என்ன, அங்க வந்து டிஃபால்ட்டா வந்து போல்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஸோ டிஃபால்ட்டா போல்ட் எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து போல்ட ரிமூவ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபாண்டோட நேம் ஏரியல் பிளாக், ஹைட், போல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நான் நியூவா வந்து இந்த இடத்துல ஸ்டைல் அப்படிங்கிறத வந்து ஓகேங்களா? ஸோ எதுக்காக நான் வந்து நியூவா வந்து ஒரு ஸ்டைல் நான் வந்து இங்க கோடிங் கொடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இல்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்டைல் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கிளியர் சார்? நம்ம வந்து ஸ்டைலுக்குனா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்கல. ஏன்னா டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு நிறைய இருக்கு. அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெருசா நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட வேணாங்கிறதுக்காக. கிளியர் சார்? 3 பேருமே ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே. வெங்கட் சார், ஸ்ரீனிவாஸ் சார், மங்கி சார். எஸ் சார், எஸ் சார். ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது புரியுதுல? ஓகே. சோ இந்த இடத்துல ஸ்டைல் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ ஸ்டைல் நம்ம வந்து கொடுக்கும்போது, இப்போ ஓவரால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பார்ட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்ப நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? டேலி ஸ்கிரீன் தெரியுதா? கண்ட்ரோல் ஆல்ட் டி. ஓகே. ஸோ இப்போ வந்து ஆல்ட்டுக்கே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்த அந்த சேல்ஸ் இன்வாய்ஸே இருக்கிறேன். ஜஸ்ட் இதுதான் நினைக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நார்மல் பிரிண்ட் தான் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? நார்மல் பிரிண்ட் தான் ஓப்பன் ஆகுது. பேக்கிங் ஸ்லிப் வேணும்னா நீங்க வந்து டைரக்டா பிரிண்ட் கொடுத்துருங்க. பேக்கிங் ஸ்லிப் வேண்டாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் எஸ்கேப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளைன்னு சொல்லிட்டு டைட்டில் மாறிடுது. கிளியர்? நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா, கஸ்டமருக்கு என்ன ஃபர்ஸ்ட் தேவையோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். அதர்வைஸ் அது அவருக்கு வேண்டாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் டேலியில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் பிரிண்டிங் வந்து பண்ணணும். ஸோ இதே பர்பஸ் வந்து நீங்க வந்து வேற ஒரு சில இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ளையர் வந்து ரீட்டைல் பில்லிங்கும் பண்றாரு. அட் த சேம் டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, பிசினஸ் டு பிசினஸ் பில்லிங்கும் பண்றாரு. ரீட்டைல் பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்னா நம்ம போனோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லிப் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்லிப் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிரிண்ட் எடுத்து கொடுத்துடலாம். சிம்பிளா வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா பிரிண்ட் முடிஞ்சிடும். அதர்வைஸ் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வந்து கொடுத்து அதன்படி அவங்க வந்து பில்லு கேட்கறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் பிரிண்ட் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் எஸ்கேப் பண்ண உடனே நம்மளுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் A4 சீட்ல டேலியில இருக்கக்கூடிய டிஃபால்ட் பிரிண்டிங் வந்துடும். ஸோ அப்போ பிரிண்ட் எடுக்கும்போது கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வரணும். அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா, அடுத்து வந்து வேண்டாம் அப்படின்னா ஒன்ஸ் எஸ்கேப் பண்ணிட்டு அடுத்த டிஃபால்ட் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்ல மட்டும் நம்மளுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பேக்கிங் ஸ்லிப் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு நாம என்ன மாதிரி அலைன் பண்ணோமோ அதன்படி நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அடுத்த பார்ட் நம்ம வந்து போகலாம். ஸோ பேசிக் டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த பேசிக் டீடைல்ஸ் நம்ம வந்து எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு மெயினா வந்து ஒரு பார்டர்னு ஒன்று கொடுத்துறேன். ஸோ இதை பாக்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். அதர்வைஸ் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியா கூட நான் வந்து பாக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த 2 பாக்ஸ் வந்து எனக்கு நார்மல் பார்டர் பேஸ் பண்ணி எனக்கு வந்துரும். அலைன்மென்ட் ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் அலைன்மென்ட் தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா நம்ம பிரிண்ட்ல வந்து இருக்கக்கூடிய சென்டர் பேஜ்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த அலைன்மென்ட் அப்படிங்கிறது வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க கரெக்ட்டா பாருங்க. ஸோ 2 பார்ட் நான் வந்து கொடுக்குறேன். லெஃப்ட் பார்ட் அண்ட் ரைட் பார்ட். அதர்வைஸ் இதை நான் வந்து மெயின் ரிப்போர்ட்ல வந்து இந்த பார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணணும். அந்த பார்ட்டுக்கான டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது நான் வந்து 2 டிஃபரெண்ட் பார்ட் வந்து அகைன் நான் வந்து டிஃபைன் பண்றேன். அந்த 2 டிஃபரெண்ட் பார்ட்டை நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைன் அண்ட் ஃபீல்டுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். கிளியர்?
ஸோ இதான் நான் வந்து பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மெயின் பார்ட்ல நம்ம நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ மெயின் ரிப்போர்ட்ல நம்ம வந்து இந்த பார்ட்ட நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து அ ஃபர்ஸ்ட் பார்ட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்ப செகண்ட் பார்ட்க்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக் பார்ட் ஓகேங்களா? பிஎஸ் அப்படிங்கிறது நான் பேக்கிங் ஸ்லிப்புக்காக நான் வந்து ஷார்ட்டா வந்து பிஎஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பேசிக் பார்ட் அப்படிங்கிறது தான் மேஜரா நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பார்ட் நம்ம வந்து இந்த இடத்துல குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுல தான் நான் வந்து அடிஷனல் பார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். கிளியர்? கிளியர்? சார் ஒரு வாட்டி ரிப்பீட் மட்டும் பண்ணிடுங்க சார். சரியா புரியல. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த பார்ட் ஓகே. மேல பேக்கிங் ஸ்லிப் இருக்கக்கூடிய பார்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப இந்த பார்ட் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ட வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து மெயினா வந்து டிக்ளேர் பண்றேன். அது எங்க டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா, இந்த டைட்டில் பார்ட் குடுத்தேன் இல்லையா? அதுக்கு பக்கத்திலேயே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டிக்ளேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த பார்ட்ட நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பார்ட்டுக்குள்ள அனதர் பார்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கொண்டு வரணும். சோ அது வந்து எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த பேசிக் பார்ட் அப்படிங்கிறது. இதுதான் வந்து நான் டிக்ளேர் பண்ண பார்ட். அந்த பார்ட்டுக்குள்ள நான் 2 பார்ட் கொண்டு வரேன். ஒண்ணு லெஃப்ட் பார்ட், இன்னொன்னு ரைட் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இது வந்து நமக்கு வந்து மெயின் பார்ட்டா நான் வந்து குடுத்தாச்சு. அந்த பார்ட்டுக்குள்ள நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அடுத்த ஒரு பார்ட் நான் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? அது வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு பார்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து இது ஒரு பார்ட். சோ 2 பார்ட். சோ மெயின் பார்ட் ஜஸ்ட் பிஎஸ் பேசிக் பார்ட் அப்படிங்கிறது. அது உள்ள நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பேசிக்கான லெஃப்ட் பார்ட், ரைட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல குடுத்துருவேன். ஓகேங்களா சார்? புரியுதா? ஒரு சில பேருக்கு ரிப்போர்ட்டிங் நல்லா வரும். ஆனா வந்து இந்த மாதிரி இன்வாய்சிங் வந்து ஃபார்மேட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். ஒரு சில பேர் இன்வாய்ஸ் கான்ஃபிகரேஷன் கடகடன்னு பண்ணிருவாங்க. ஆனா ரிப்போர்ட் எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்ட்டா வரும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து இது கன்ஃப்யூஷனா இருந்துச்சுன்னா, நான் திரும்ப நம்ம வந்து வீடியோ எடுத்து பாருங்க. நான் அதனால தான் வந்து இந்த இமேஜ் நான் தனியா கொண்டு வந்தேன். இமேஜ் தெரியுதுல்ல? நான் உங்களுக்கு காமிக்கிறது. இந்த படம் போடுறதெல்லாம் தெரியுது தானே? என்னுடைய பெயிண்ட் ஓப்பன்ல தானே சார் உங்களுக்கு இருக்கு? ஹலோ? இப்ப நான் வந்து பிளாக் அண்ட் ரெட்ல வந்து நான் வந்து பாக்ஸ் போட்டு காமிச்சேன். அது உங்களுக்கு தெரியுதா? நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? சார் சவுண்டே எஸ் சார் காணோம். பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே, ஓகே. ஏன்னா நான் பாட்டுல தனியா நான் ஒரு கட்டத்த போட்டுட்டு இருக்க கூடாதுல்ல அதுக்காக. ஓகே. சோ இப்ப இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டுக்குள்ள நான் வந்து 2 பார்ட் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்ப இந்த பார்ட்ட நான் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து இந்த 2க்குமே தனித்தனியா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பிரிச்சு, அதுல லைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ பேசிக் பார்ட்டுக்கான லெஃப்ட் அதே மாதிரி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக் பார்ட்டுக்கான ரைட் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து குடுத்துறலாம். ஸோ லெஃப்ட், ரைட் அத முதல்ல நான் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். எதுக்காக அப்படின்னா மறந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் அ 2 பார்ட்டையும் நான் வந்து தனித்தனியா நான் வந்து வச்சேன். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் பார்ட் அதுக்கு அடுத்து ரைட் பார்ட். ஸோ லெஃப்ட் பார்ட் நம்ம வந்து குடுத்துட்டோம். ஸோ ரைட் பார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துறோம். ஸோ இது உள்ள நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா சார்? ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இதுல நீங்க வந்து லெஃப்ட் பார்ட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்ப லெஃப்ட் பார்ட்ல எத்தன லைன் கொண்டு வரோம்னா, 2 லைன் வந்து நம்ம வந்து குடுக்குறோம். லெஃப்ட் பார்ட்ல 2 லைன் நம்ம வந்து கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷிஃப்ட் 2க்கான லைன். அதுக்கு அடுத்து வெஹிக்கிள் நம்பருக்கான லைன். ஓகேங்களா? ஸோ அத நான் வந்து இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆ லைன்ஸ் அதுக்கான பார்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ 2மே ஒரே மாரி தான் நம்ம வந்து குடுக்க போறோம். ஸோ 2மே வந்து பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்காது. 2 லைன் நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து லெஃப்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த லெஃப்ட் பார்ட்ல ஷிஃப்ட் 2க்கு ஒரு லைன்,
அதே மாதிரி வெஹிக்கிள் நம்பருக்கு ஒரு லைன். அதுதான் நம்ம வந்து இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைன்ஸ்ல ஷிப் டு லைன், வெஹிக்கிள் லைன் நான் கொடுத்துருக்கேன். ஒரு பார்டர் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தின் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பார்டர் அப்படிங்கிறது கட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த பார்டர் வந்து என்னன்னா இந்த 2 லைனுக்கும் சேர்த்து தான் காமனா இருக்கக்கூடிய பார்டரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது. ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டுக்கான பார்டரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப அந்த ரைட் பார்ட் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? சோ ரைட் பார்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி லைன்ஸ் 2 லைன்ஸ் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். சோ இதுலயும் நம்ம வந்து 2 லைன் அதே மாதிரி பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கொண்டு சோ நீங்க வந்து 2 வந்து வேற வேற அதாவது இன்ஃபர்மேஷன் தான் வேற வேற. ஆனா பார்டர் அண்ட் லைன் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரே மாதிரி தான் நாம வந்து கொண்டு வரோம். கிளியர் சார்? இது 2மே ஒரே மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு இங்க பார்த்தாவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். சோ இது 2மே ஒரே மாதிரி தான். பட் 2 லைன் நம்ம அதே மாதிரி நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். லெஃப்ட் ரைட்ன்னு கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்ட் வந்து அப்படியே சென்டரா பிரிச்சு லெஃப்ட் ரைட் அதுவே போயிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சென்டர் அலைன்மென்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துரும். அதுக்கு நம்ம செப்பரேட்டா வந்து கோடிங் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இது வந்து நம்ம ஓகே. இப்ப லைனையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஃபீல்ட் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணேன். ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம 2 லைன் நம்ம கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு லைனுக்கும் 2 ஃபீல்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். சோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 லைன் அதுக்கு அடுத்து வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது ஷிப் 2 லைன் அதுல வந்து 2 ஃபீல்டு அதுல நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வேணுங்கிறதையும் நம்ம வந்து செட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 லைன் வேணும். இதுல நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து இந்த லைன் அப்படியே நான் வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா? இந்த லைன் நம்ம வந்து கொடுத்துறோம். ஒரே லைன் தான். இந்த லைன்ல எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 2 ஃபீல்டு வரணும். இந்த 2 லைனை பொறுத்த வரைக்கும் 2 ஃபீல்டு வரணும். ஒன்னு வந்து மீடியம் ப்ராம்ப்ட், இன்னொன்னு ஷிப் 2 அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபீல்டு. இதுல தான் வந்து வேல்யூ நம்மளுக்கு ஃபெட்ச் ஆகணும். வவுச்சர்ல இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு ஃபெட்ச் ஆகணும். இப்போ அந்த மீடியம் ப்ராம்ப்ட்ல எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஷிப் 2ன்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். ஓகேங்களா? சோ ஐ மீன் இந்த இடத்துல வந்து எனக்கு ஷிப் 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். சோ மீடியம் ப்ராம்ப்ட் ஃபீல்டோட நேம் மட்டும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஷிப் 2ன்னு வச்சிருக்கேன். இதே மாதிரி வெஹிக்கிளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மீடியம் ப்ராம்ப்ட் தென் வெஹிக்கிள் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இந்த ஃபீல்ட்ல நம்ம வந்து செட் பண்றது தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ ஷிப் 2ல நீங்க வந்து செட் பண்றது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பையருடைய நேம். ஷிப் 2ல செட் பண்றது பையருடைய நேமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்து. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு தேவை வந்து அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2வது லைன் வெஹிக்கிளுக்கான லைன். ஓகேங்களா? இந்த வெஹிக்கிளுக்கான லைன் தென் அதுக்கான ஃபீல்டு இதே மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து கொண்டு வரோம். ஓகே. சோ இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து செட்டஸ் கொடுக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகும். மத்தபடி ஒரே ஃபார்மேட்லயே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிளுக்கான லைன் நான் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? மேல எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான். பட் லைன் இங்க நம்ம டிக்ளேர் பண்ண லைன் மீடியம் ப்ராம்ப்ட் வெஹிக்கிளுக்கான ஃபீல்டு இந்த இடத்துல வெஹிக்கிள் நம்பர்னு சொல்லிட்டு எனக்கு ஆட் ஆகணும். ஸோ மீடியம் ப்ராம்ப்ட்ல அட் த சேம் டைம்ஸ் எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா வெஹிக்கிள் நம்பர்ல எனக்கு என்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஜிஎஸ்டி இவே பில் செக்ஷன்ல நான் வந்து வெஹிக்கிள் நம்பர் கொடுத்திருந்தால் அந்த வேல்யூவை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபெட்ச் பண்ணி வரணும். ஓகேங்களா? ஜிஎஸ்டி இவே பில் செக்ஷன்ல நம்மளுக்கு வெஹிக்கிள் நம்பருக்கான ஃபீல்டு வந்து செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீல்ட்ல வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ நம்மளுக்கு இங்க ஆட் ஆகணும். ஓகே. சோ சிம்பிள். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 2 லைனுக்கும் நான் வந்து ஷிப் 2 அப்படின்னு ஆட் ஆகணும். பையர் டீடைல்ஸ் ஃபெட்ச் ஆகணும். வெஹிக்கிளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு வெஹிக்கிள் நம்பர் எனக்கு வந்து ஆட் ஆகணும். அந்த வெஹிக்கிள் நம்பர்ல டேலில இருக்கக்கூடிய இவே பில் வெஹிக்கிள் நம்பர் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு ஆட் ஆகும். 2 லைனுக்கு நம்ம 4 ஃபீல்டு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து இங்க இருந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை லைன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இந்த பர்டிகுலர் பார்ட்ல
ஓகே, ஸோ 2 லைன் 2 ஃபீல்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ரைட்டுக்கு ஓகேங்களா, ரைட் சைடு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்க பில் நம்பர் எனக்கு வரணும். அதுக்கு அடுத்து பில் டேட் வந்து எனக்கு வரணும். ஓகேங்களா, பில் லைன், அதாவது பில் நம்பருக்கு ஒரு லைன், பில் டேட்டுக்கு ஒரு லைன் நம்மளுக்கு வரணும். இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ல 2 ஃபீல்டு, ஒன்னு மீடியம் ப்ராம்ப்ட், இன்னொன்னு வந்து பில் நம்பருக்கான லைன், நம்பருக்கான ஃபீல்ட். இதுல வந்து ஒரு மீடியம் ப்ராம்ப்ட், பில் டேட்டுக்கான ஒரு ஃபீல்டு. ஓகேங்களா, சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சம். சோ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு 2 லைன்லயும் வந்து நம்மளுக்கு 2 டிஃபரெண்ட் ஃபீல்டா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொண்டு வரோம். ஓகேங்களா, சோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் நான் வந்து ஆட் பண்றேன். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுல இருந்து நம்ம வந்து கோடிங் அப்படிங்கிறது நம்ம ஓகே. சோ இதுல வந்து நம்ம வந்து 8 மெயினான ஃபெட்ச் பண்ணக்கூடிய ஃபீல்டா நம்ம வந்து இங்க என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா டேட் எடுத்திருக்கோம், வவுச்சர் நம்பர் எடுத்திருக்கோம், அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பார்ட்டியோடைய லெட்ஜர் நேம், தென் வெஹிக்கிள் நம்பர். இது மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்துக்கோம். இதை நான் எப்படி சார் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா, நாம வந்து சேல்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம எக்ஸ்எம்எல் கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அமௌண்ட்ங்கிறது எங்க, அதாவது நம்ம பிரான்ச் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்எம்எல் கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேல்யூடைய ஸ்டோரேஜ் என்னங்கிறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிளியர். கிளியர் சார். சோ இப்ப இதுல இருந்து நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேசிக் பார்ட்ல இருந்து நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ நீங்க வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இமேஜோட சேர்த்து நீங்க வந்து பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வர வாய்ப்பு. ஓகேங்களா, சோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதையும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் ரன் பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடுவோம். இதுல நான் வந்து என்னென்ன கொடுக்கல அப்படின்னா ஸ்பேஸ் பாட்டம், ஸ்பேஸ் டாப், இந்த மாதிரி நான் வந்து ஸ்பேஸ் மட்டும் தான் நான் கொடுக்கல. ஓகேங்களா, அதை நீங்க வந்து ஜஸ்ட் இந்த கோடிங் சாம்பிள் கோடிங் நீங்க எழுதும் போது உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் வேணுமோ நீங்க வந்து அலோகேட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா, சோ அப்படியே நம்ம வந்து ரன் பண்ணுவோம். இதுல நம்ம வந்து கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 அகைன் நான் வந்து ஒரு பர்டிகுலர் வவுச்சர் நான் வந்து எடுக்கிறேன். கண்ட்ரோல் பி ப்ரீவியூ. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, பார்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனா வந்து என்ன இருக்கு, கேப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓகேயா. சோ அதாவது நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஸ்பேஸ் பாட்டம், ஸ்பேஸ் டாப், சோ இந்த மாதிரி நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. பட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அந்த ஸ்பேஸ் செப்பரேட்டா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு மிஸ்டேக் வரும். கிளியர். சோ நம்ம வந்து இந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கறத நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த பேசிக் பார்ட், அதாவது மெயின் பார்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஒன் செகண்ட். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட். ஓகேங்களா, சோ இதுலயும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைன் ஐட்டம் 2 லைன் ஐட்டம். பட் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இந்த டெல் லேப்டாப் அப்படிங்கிற ஐட்டம் இருக்கு இல்லையா, சோ அது மட்டும் தான் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து ரிப்பீட் லைன் ஐட்டமா நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகணும். அப்ப 2 லைன் தான். அதுல 2வது லைன் வந்து ரிப்பீட் லைன். அடுத்து வந்து இந்த ரிப்பீட் ஆகுற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, லெட்ஜரா, ஸ்டாக் ஐட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். சோ இது வந்து என்ன அப்படின்னா இன்வென்டரி என்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்வென்டரி என்ட்ரிஸ். சோ வவுச்சர் ரெக்கார்டிங்ல வந்து என்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டேர்ம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சோ வவுச்சர்ல ரெக்கார்ட் ஆகுறது இன்வென்டரி என்ட்ரிஸ். இன்வென்டரி மட்டும் எடுத்துட்டு வரணும். இதுவே லெட்ஜரா இருந்துச்சுன்னா லெட்ஜர் என்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா, சோ இதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வந்து மெயினா பேசிக் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப
டேலியில நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மூணாவது பார்ட்டை நம்ம ப்ராப்பரா வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் எக்ஸாக்டா வந்து மெயின் பார்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு மெயின் பார்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அந்த மெயின் பார்ட் வந்து நம்ம எப்படி ஆட் பண்றோம் அப்படின்னா முதல்ல ரிப்போர்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெயின் பார்ட்டை ரிப்போர்ட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்றோம். ஓகே, 1 செகண்ட். ரிப்போர்ட். ஓகே. ஸோ இங்க நம்ம வந்து கமா குடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ பிஎஸ் மெயின் பார்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பார்ட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து இங்க நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட் பிஎஸ் மெயின் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைன்ஸ நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். இந்த லைன்ஸ நம்ம வந்து டிக்ளேர் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைட்டிலுக்கு ஒரு லைன், டீடைல்ஸ் எனக்கு ஃபெட்ச் ஆகி வர்றதுக்கு அனதர் லைன் நம்ம வந்து இங்க குடுக்குறோம். பட் இந்த லைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்ட பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லைன். ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நான் ரிப்பீட் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரிப்பீட் அப்படிங்கிறத பத்தி நான் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பிரான்ச் வைஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது, ஸோ ரிப்பீட் நம்ம குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆக அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதே மாரி தான் வந்து இப்ப அட்ரஸ் ஃபீல்டுலாம் நம்ம வந்து குடுக்கும்போது ரிப்பீட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அட்ரஸ் ஃபீல்டு வந்து குடுக்குறோம். டிரைவரோட அட்ரஸ் குடுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிப்பீட் குடுத்தா தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு அந்த ஃபுல் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அப்ப ரிப்பீட் அப்படிங்கிறது இங்க நம்ம யூஸ் பண்றோம். ஸோ என்ன ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறது இதுதான் மெயின். ஸோ இன்வென்டரிக்கான என்ட்ரீஸ். லெட்ஜர் என்ட்ரீஸா இருந்தா லெட்ஜர் என்ட்ரீஸ். இங்கேயும் நீங்க கண்ட்ரோல் கிளிக் குடுத்து பாருங்க. ஸோ இதோட பேசிக் டிஃபால்ட் கோடிங்க பேஸ் பண்ணி நம்ம வந்து வேற என்னென்ன மாதிரியான என்ட்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மெயினா வந்து நம்ம இன்வென்டரி என்ட்ரீஸும், லெட்ஜர் என்ட்ரீஸும், நம்ம அக்கவுண்டிங் என்ட்ரீஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து இந்த மெயின் பார்ட் நான் வந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த மெயின் பார்ட்டுக்கு ஒரு பாக்ஸ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆ குடுத்துடுறோம். ஓகேங்களா? ஸோ 2 லைன் ஆட் பண்ணிடுறேன். அதுல ரிப்பீட் லைன் ஆட் பண்ணிடுறேன். பார்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்டர் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, தின் பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம அதுக்கடுத்து இங்க ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்த ஃபீல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக் டைட்டிலுக்கே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து கோடிங் வந்து நான் குடுக்க ஆரம்பிச்சுறேன். ஸோ பேசிக் டைட்டிலுக்கு எனக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து 2 ஃபீல்ட் எனக்கு வரணும். ஒண்ணு வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு ஃபீல்டு. அதாவது இந்த இடத்துல ஐட்டம் டெஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு ஃபீல்டு. லைன் ஒண்ணு தான். ஃபீல்டு வந்து டெஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு ஃபீல்டு. அட் த சேம் டைம்ஸ் குவான்டிட்டிக்கு ஒரு ஃபீல்டு எனக்கு வரணும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் லைன் ஓகேங்களா? இந்த பேசிக் டைட்டிலுக்கு வந்து லெஃப்ட் ஃபீல்டு, ரைட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 எடுத்துறேன். ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்க குடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு பாக்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கோம். இந்த டெஸ்கிரிப்ஷன் கீழ எனக்கு வந்து ஒரு லைன் வரணுங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, பாட்டம்ல ஒரு லைன் அப்படிங்கிறத நான் வந்து இங்க ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்டர் அப்படிங்கிறதுல தின் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து இல்லன்னா ஒரு பாக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஷோ ஆயிட்டு இருக்கும். ஸோ அத நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்காக ஒரு பார்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குடுத்துட்டோம். ஓகே. இப்ப இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனுக்கான ஃபீல்டுல எனக்கு வந்து என்ன வேல்யூ செட் ஆகணும். அட் த சேம் டைம்ஸ் குவான்டிட்டில என்ன வேல்யூ செட் ஆகணும் அப்படிங்கிறத நான் குடுக்க போறேன். பட் இது 2மே வந்து என்னன்னா டைட்டில் தான். சரிங்களா? டைட்டில்ங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, செட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பெருசா நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து ஃபீல்டு வேல்யூல நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குவான்டிட்டின்னு இருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதோட அலைன்மென்ட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து அப்படியே குடுத்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இன்ஃபோ அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீல்டு லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஃபீல்டுக்கு ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் எனக்கு வேணும். ரைட் சைடு எனக்கு குவான்டிட்டின்னு வேணும். நேம் அதோடைய ஃபீல்டு டைப் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஃபீல்டுங்கிறது வந்து எனக்கு ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனுக்கும், குவான்டிட்டி ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எனக்கு குவான்டிட்டிக்கு யூஸ் பண்ணேன். சார் இதுலயே நேம் ஃபீல்டே குடுத்துக்கலாமே சார் அப்படின்னா குடுத்துக்கலாம் தப்பு கிடையாது. ஆனா நான் ஏன் இந்த இடத்துல வந்து இந்த குவான்டிட்டி ஃபீல்டு நான் வந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த லைன தான் நான் வந்து திரும்ப வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அடுத்து கீழ வந்து ரிப்பீட்டா நம்ம வந்து குடுக்க போற லைன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த லைன்ஸ் இதுக்கு நான் வந்து ரீயூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? மேல இருக்கிறத அப்படியே நான் வந்து ரீயூஸ் பண்ணேன். அப்ப வந்து நான் வந்து என்ன பண்றேன், இது நேம் ஃபீல்டு தான். ஐட்டத்துக்கு நேம் ஃபீல்டு வேணும்.
குவான்டிட்டிக்கு நான் குவான்டிட்டி ஃபீல்டே கொடுத்துட்றேன். ஸோ அப்போ வந்து எனக்கு திரும்ப ரீயூஸ் பண்ணும்போது எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து குவான்டிட்டி ஃபீல்ட் இருக்கிறதுனால இந்த பீசஸ் அப்படிங்கிறதும் சேர்த்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்பரோட சேர்த்து, அதாவது இந்த நியூமெரிக்கல் வேல்யூவோட சேர்த்து இந்த பீசஸ்ங்கிற அந்த குவான்டிட்டி மெஷர்மென்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மெஷர்மென்ட்ஸும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். அதனால தான் இந்த ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் டைட்டிலுக்கும் சரி, குவான்டிட்டிங்கிற டைட்டிலுக்கும் சரி, இங்க நேம யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து குவான்டிட்டி ஃபீல்ட நான் டிஃபால்ட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அலைன்மென்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இத வந்து சென்டர் அலைன்மென்ட் 2மே வந்து சென்டர் அலைன்மென்ட்டா நம்ம வந்து குடுக்குறதா இருந்தாலும் குடுத்துக்கலாம். அதர்வைஸ் நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அலைன்மென்ட் நீங்க மாத்தியும் நீங்க குடுத்துக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இதோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க வந்து பார்க்கணும். ஓகேங்களா? கிளியர்? இங்க ஒரு பார்டர் ஒண்ணு குடுத்துருக்கேன். பார்டர் வந்து நான் வந்து தின் ரைட் அப்படின்னு சொல்லி ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இத நீங்க திங்க் பண்ணி பார்க்கும்போது, ஓகேங்களா? இத நீங்க பார்த்தீங்கன்னா, ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் இருக்கும். இந்த பாக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த லைன் வந்து வேணுங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனுக்கு ரைட் சைடு எனக்கு ஒரு லைன் வேணுங்கிறத நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐட்டம் நான் வந்து குடுக்கும்போது, இங்க நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பார்டர் தின் ரைட் எனக்கு வேணும். ஸ்டைல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாண்ட்க்கு நம்ம வந்து எழுதணும் இல்லையா? சோ அதே மாதிரி ஸ்டைலுக்கு நான் வந்து இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, ஒரு கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் நான் வந்து இங்க எழுதியிருக்கேன். சோ இந்த கஸ்டம் ஸ்டைல் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இங்க ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நார்மல் ஃபாண்ட் தான் எனக்கு வரணும். அட் த சேம் டைம்ஸ் அதுக்கான ஹைட் வந்து எனக்கு அ ஒரு 15 எனக்கு வந்து ஹைட் எனக்கு வேணும். போல்டு வந்து எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஜஸ்ட் இந்த ஸ்டைலுக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கோடிங் நம்ம வந்து குடுக்குறோம். ஏன்னா, கஸ்டம்ங்கிறது டிஃபால்ட் கிடையாது. சோ எனக்கு தேவையான நியூ ஸ்டைல்ல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ ஓவரால் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லைன மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சோ இந்த பேசிக் டைட்டில் லைன மட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சோ இதுல இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐடியா தெரியும். சோ 2 இன்ஃபர்மேஷன். இது ஈஸி. எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து அங்க செட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒண்ணு குடுக்க போறதில்ல. அங்க என்ன செட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்க போறது கிடையாது. இப்ப அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குவான்டிட்டீஸ்க்கான சரி இது குடுத்தாச்சு இல்லையா? இப்ப பேசிக் டீட்டெயில்ஸ்க்கு நான் வந்து லைன் எழுதணும். ஆனா பேசிக் டீட்டெயில்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற இந்த டைட்டிலுக்கு நான் வந்து யூஸ் பண்ணேன் இல்லையா? அதே லைனே நான் வந்து ரீயூஸ் தான் நான் பண்ண போறேன். ஓகேங்களா? ரீயூஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணா போதும் அப்படின்னா, டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஃபீல்ட் நேம் மட்டும் மாத்துனா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எனக்கு என்னவா மாறணும் அப்படின்னா, ஸ்டாக் ஐட்டமா எனக்கு வந்து மாறிக்கணும். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் அங்க வந்து குவான்டிட்டீஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆட் ஆகணும் அப்படின்னா, யூனிட் வந்து எனக்கு அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆகும். இதுல வந்து நேம் ஆஃப் ஐட்டம் எனக்கு ஃபெட்ச் ஆகணும். இதுல வந்து எனக்கு யூனிட் அப்படிங்கிறது ஃபெட்ச் ஆகும். சோ இத வந்து இன்ஃபோவாவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் இன்ஃபோவா யூஸ் பண்றேன் அப்படின்னா, கர்சர் எனக்கு இங்க மூவ் ஆக வேணாம். சோ மூவ் ஆகாதுங்கிறதுனால. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம வந்து இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்க்கான ஒரு லைன் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து குடுக்க போறோம். சோ அந்த லைன பொறுத்தவரைக்கும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் ரீயூஸ் தான் பண்றேன். பேசிக் டைட்டிலுக்கான டீட்டெயில்ஸ் என்னவோ அத அப்படியே நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறேன். சோ லைன் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ். ஆனா யூஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த டைட்டில் பிஎஸ்க்கான டைட்டில். சோ இதையே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இதையே நான் வந்து யூஸ் பண்ணி இத நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த லைன் எல்லாம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாமே எனக்கு அப்ளிகபிள் ஆகும். அதர்வைஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லோக்கல் டெஃபினிஷன் யூஸ் பண்ணி, ஓகேங்களா? லோக்கல் அட்ரிபியூட் நம்ம சொல்லலாம். லோக்கல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா, ஆ வேற என்ன இங்க செட்டர்ஸ் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஓகேங்களா? அதாவது ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எனக்கு ஸ்டாக் ஐட்டமா வந்து எனக்கு ஃபெட்ச் ஆகணும். அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, அலைன்மென்ட் எனக்கு மாறணும் அப்படிங்கிற பட்சத்துல, பார்டர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இருக்கிற பார்டர் எனக்கு வேண்டாம். அதனால பார்டர நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கல் ஃபீல்ட். இந்த லோக்கல் ஃபீல்ட் ஏன் இந்த இடத்துல வந்து பிஎஸ் டைட்டில் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். ஏன்னா நம்ம வந்து ஆ இந்த இடத்துல இமேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க மேல நான் வந்து என்ன யூஸ் பண்றேனோ, அத தான் நான் கீழயும் யூஸ் பண்றேன். அப்பதான் எனக்கு இந்த பார்டர்லாம் கரெக்ட்டா வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் செப்பரேட்டா வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்புறம் நான் வந்து லைன் செட் பண்ண வேணாம், ஃபீல்டு செட் பண்ண வேணாம். ஆல்ரெடி நான் வந்து அதுக்கு அலைன்மென்ட் நான் வந்து மேல குடுத்தத அப்படியே நான் காப்பி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தலைவலி இல்ல. அப்படியே நான் ரீயூஸ் பண்றேன். அதர்வைஸ் இந்த ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிறக்கூடாது. இங்க குவான்டிட்டின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிறக்கூடாது. அதுக்கு பதிலா எனக்கு என்ன வரணும் அப்டின்னா,
இந்த இதை நான் யூஸ் பண்றதுனால அதை நான் லோக்கல் நான் சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய ஃபீல்டோடைய வேல்யூவை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃபோவா நான் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் எனக்கு வரணும். பில்டு குவான்டிட்டி எனக்கு குவான்டிட்டில எனக்கு ஆட் ஆகணும். அலைன்மெண்ட் எனக்கு லெஃப்ட்ல வரணும், இல்லைன்னா ரைட்ல வரணும் சம்திங். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க செட் கிளியர் குடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு இப்ப நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் டேலில நம்ம வந்து இத நம்ம அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அகைன் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அலைன்மென்ட் அப்படின்னா நான் வந்து பெருசா நான் வந்து இங்க கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? அதர்வைஸ் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு ப்ராப்பரா வருதாங்கிறது மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, 1 செகண்ட். ஆ புக். ஓகே. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த பர்ட்டிகுலர் லைனுக்கு அல்லது இந்த பர்ட்டிகுலர் பார்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் பாட்டம்ல ஒரு 0.5 இல்லன்னா 1 இன்ச் நம்ம குடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா, அதாவது ஒரு 1 எம்எம் வந்து நம்ம குடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இறங்கி வந்துரும். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இந்த பார்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த பேஜோட எவ்வளவு பேஜஸ் வந்து ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதுல பண்ற ஆல்டரேஷன்ல நம்ம ஜஸ்ட் இத என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு வரலாம். அதர்வைஸ் இந்த ஸ்பேஸஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் பாட்டம், ஸ்பேஸ் டாப், ஓகேங்களா? ஸ்பேஸ் லெஃப்ட் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஆல்டர் பண்ணி இந்த கோடிங்க நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கோடிங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, WhatsAppல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அத நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேயா?